வணக்கம். எல்லாம் வல்ல மூகாம்பிகையினுடைய அருளோடு இன்றைய சிந்தனைகள். மகா பெரியவரை பற்றி நிறைய பேசியிருக்கிறோம், நிறைய புரிந்து கொண்டிருக்கிறோம். அது ஒரு பெரிய சமுத்திரம். அந்த சமுத்திரத்தில் நாம் கரையேறுவது என்பது மிகவும் கடினமான ஒரு விஷயம். ஏன்னா அது கடவுள். அந்த புத்தகத்தில் ஒரு சில வரிகளை நான் உங்களுக்கு நினைவுபடுத்துகிறேன். ஒரு முறை ஒரு மருத்துவரை சந்திப்பதற்கு ஒரு இஸ்லாமியர் சென்றார். அந்த மருத்துவர் அவருடைய அறையில் ஒரு மகா பெரியவருடைய படம் வைத்திருந்தார். இந்த இஸ்லாமியர் அந்த படத்தை பார்த்தவுடன் அந்த இடத்திலே கையெடுத்து வணங்கி மகா பெரியவா சரணம் என்று கூறினார். இதை பார்த்தவுடனே இந்த மருத்துவருக்கு ஆச்சரியம். இதை உடனே அவர்கிட்ட கேட்டுட்டார், இந்த இஸ்லாமிய நண்பர்கிட்ட கேட்டார், நீங்க மகா பெரியவரை எப்படி வணங்குறீங்க? இல்லை, நான் ஒரு மின்சார ஊழியர். நான் மின்சார ஊழியராக இருக்கிற பொழுது காஞ்சிபுரத்தில் வேலை செய்து கொண்டிருந்தேன். இந்த காஞ்சிபுரத்தில் ஒரு நாள் மின் கசிவு ஏற்பட்டு மடத்திலே மின் விநியோகம் நிறுத்தப்பட்டது. அதை சென்று பார்ப்பதற்காக நான் ஒரு 5-6 ஊழியர்களோடு சென்றேன். நான் அப்பொழுது என்னுடைய காக்கி சட்டை யூனிஃபார்ம் அதில் தான் போயிருந்தேன். நான் முஸ்லீம்ங்கிறது தெரியாது, எல்லோரும் ஒரே மாதிரி தான் இருந்தோம். எல்லாரும் உள்ளவரை போய் வேலை செஞ்சுட்டு இருந்தோம். மகா பெரியவர் வந்தார், எங்களை பார்த்தார், என்னை அழைத்து எத்தனை முறை தொழுது கொண்டிருக்கிறாய் அப்படின்னு கேட்டார். எனக்கு ஒரே ஆச்சரியம். நான் முஸ்லீம் என்பது அவருக்கு தெரியவே தெரியாது. எத்தனை முறை தொழுகிறாய் என்று கேட்டவுடனே 5 முறை தொழுகிறேன். அப்புறம் 5 முறை தொழுகிறாய் அப்படின்னு சொல்லி அரபிக்கில் ஒரு 2-3 வார்த்தைகள் அவர் கேட்ட உடனே, எங்களுக்கு அரபிகள் அதை படிக்க தான் தெரியும், அதனுடைய தமிழ் அர்த்தம் தெரியாது அப்படின்னு அவர் சொல்லிட்டார். சரி, எத்தனை முறை தொழ வேண்டும் என்று உனக்கு தெரியுமா? எல்லாரும் நாங்கள் 5 முறை தான் தொழுதுகிட்டு இருக்கோம். உங்களுடைய குருமார்களிடத்திலே சென்று அதை விசாரித்து கொண்டு வா அப்படின்னு சொல்லிட்டாரு. அன்னைக்கு வேலையை பணியை முடித்து கொண்டு சென்று விட்டேன். என் குருநாதரிடத்திலும் எங்களுடைய குருமார்களிடத்திலே அதை விசாரித்து மீண்டும் அந்த மகா பெரியவரிடத்திலே சென்று 5 முறைதான் தொழ வேண்டும் என்று சொல்லுகிறார்கள். இல்லை, குரானை எடுத்து வா அப்படின்னு சொல்லி இந்த குரான்ல ஒரு பர்டிகுலர் பார்ட்டை காமிச்சு இதை படிச்சு அரபிக் படித்து 6 முறை தொழ வேண்டும். இரவு 11:30க்கு ஒரு முறை நீங்கள் தொழுகை நடத்த வேண்டும். இதை எல்லாராலும் செய்ய முடியவில்லை என்பதற்காக 5 முறை என்று சொல்லிக் கொண்டிருக்கிறீர்கள். ஆனால் 6 முறை தொழுகை செய்ய வேண்டும் அப்படின்னு சொன்னார். அரபிக்கும் கற்றவர் மகா பெரியவர், அனைத்தும் கற்றுமர அப்படின்னு சொல்ற மாதிரி எல்லா விஷயங்களிலும் தெளிவு பெற்றவர் மகா பெரியவர். அந்த மகானை தரிசிப்பது அப்படிங்கிறது புண்ணியம். அது 19s 17s கிட்டுக்கெல்லாம் கிடைச்ச ஒரு பெரிய புண்ணியம், பாக்கியம். வாழ்ந்த மகானை கண்டிருக்கிறீர்கள். அன்று முதல் அந்த இஸ்லாமியர் 6 முறை தொழுகை நடத்தி கொண்டிருப்பதாகவும் அந்த மருத்துவரிடத்திலே தெரிவித்தார். ஏன்னா மதம் கடந்து
ஒரு மகானை தரிசிக்கிறார்கள் என்றால் அது காஞ்சி பெரியவரை மட்டும்தான். அப்படிப்பட்ட மகா பெரியவருடைய அனுகிரகத்தோடு எல்லோரும் இன்புற்றிருக்க சுவாமிநாத சுவாமியை பிரார்த்தனை செய்கிறேன்.